2 நாட்களாக சொல்லிட்டு இருந்தேன். அந்த நாள் வந்து நாளைய நாள் தான். ஸோ அப்போ நாளைக்கு வந்து சண்டேன்னு சொன்னாடி. அப்போ ரஜீவன் தம்பியோட வாய்ஸில் வந்து அக்கா சொல்லியிருந்தனால பாடல் வரிகள் எல்லாம் நாளைய தினம் பாட வேண்டி இருக்கும். லேடிஸ் சைக்கிள் இல்லையா, ஜென்ட்ஸ் தான் இருக்குது. புதன்கிழமை அளவில் தான் வருவோம், அதுவும் புது விலையில். எனக்கு வந்து நாளே சண்டே கடன் கொடுத்து பார்ப்போம். இனிமேல் நாங்கள் அப்படி அக்கா என்ன பாடலான்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப்பு போட்டான். ஒரு சிவாஜி கணேசன் பாடலாம் அது, அதுக்கு தான் தேங்க. இப்போ நல்ல சமையல்காரியா மாறிட்டு அது 3 வகையான சமையல் எல்லாரும் சமைக்கும். இறால் கறி வச்சிருக்கா சாருக்கா, வாசமே அப்படி இருக்குது. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சாருக்கா அந்த சமையல்னா நான் அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு, ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லியிருக்காரு. நான் பாட்டு பாடுறதுக்காக கதைக்குள்ள அந்த பாட்டுக்கு பின்னாலே ஏன் அந்த பாட்டை பிடிக்கும்னெல்லாம் சொல்லி எனக்கு வந்து கண்கலங்கிட்டு அவருக்கு பிடிச்ச பாட்டை பாடுறேன் அப்படின்றதுல நிறைய சந்தோஷம் வாங்கடா. வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சாரு. நான் ரஜீவன். ஓகே, இன்று நம்ம எங்கே நிற்கிறோம்? பெண்டிங் நினைக்கிறோம். எங்கே போக போகிறோம்? கருத்து துறைக்கு போக போறீங்க. அதாவது வந்து ரஜீவன் தம்பி வரையில அவர் தான் இப்போ நல்ல துணிச்சலான போய். அப்போ அதனாடி வந்து அவர் தானே இங்கே நிற்க போகிறார். ஸோ நான் வந்து வெளியில் கண்டிப்பாக போக வேணும். ஏன்னு சொன்னால் நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட புது வீட்டில் வந்து நாங்கள் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் செய்ய போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்டாக வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நான் அது வந்து வெளியபுரக்குறிச்சியில் இருக்கான விஜயலதா அக்காவுக்கு ஒரு சைக்கிள் வழங்கணுமென்று சொல்லிட்டு 2 நாட்களாக சொல்லிட்டு இருந்தேன். அந்த நாள் வந்து நாளைய நாள் தான். ஸோ அப்போ நாளைக்கு வந்து சண்டேன்னு சொன்னாடி கடையெல்லாம் போகும். இன்றைக்கே நாங்கள் ஒரு ஷாப்பிங் வந்து போகணும். போயிட்டு சைக்கிள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி சனிக்கிழமை தானே, நாங்கள் வந்து எங்களுக்கு சமையலுக்குரியதான அந்த பொருட்களும் வேண்டிக் கொண்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைய நாள் வந்து பர்த்டே நிகழ்வில் வந்து அதை இன்னும் சிறப்பித்து காட்டுற வண்ணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் ஜெர்மனியில் இருக்கான நாகராணி அக்காவோட மகன் பர்த்டே தான் செய்ய போகிறோம். அப்போ அக்காண்ட விருப்பம் வந்து உங்களுக்கு தெரியும், நான் ரஜீவன் தம்பியோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ரஜீவன் தம்பியோட வாய்ஸில் வந்து அக்கா சொல்லியிருந்தனால பாடல் வரிகள் எல்லாம் நாளைய தினம் பாட வேண்டி இருக்கும். இதுக்கு வர அந்த அதெல்லாம் ரெடி பண்ணணுமே நான். அப்போ நான் கேட்டிருந்தேன் அக்கா வாட்ஸ்அப்பில் அந்த பாடல் வரிகளை போடுங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டுருவா. அப்போ கவனமாக இருக்கும்போது வரும்போது என்ன வேண்டி கொண்டு வரது? அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம். அப்போ கொண்டக்கோன் குடிச்சு அழுத்து போட்டு வேண்டாம், கொண்டக்கோன் வேண்டாம், கொண்டக்கோன் வேண்டாம். சோட்ரிஸ் அது மாதிரி கொண்டு வருவா. ஒரு டேடாக இருக்கும், ஒரு பிளேன் ஜியோட அதை குடிக்கும். அப்போ காலையில் சாப்பிட்டாச்சு. ஆமாம், கடலை சாப்பிட்டேன். அதாவது வந்து ரஜீவன் நம்பிக்கை விருப்பமான கொண்டக்கடலை சொல்லி கொடுத்ததை நான் நம்ம அந்த கடத்தெல்லாம் போட்டு சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுத்தது. ஸோ அப்போ இன்றைய தினம் வந்து அதாவது இந்த 24ஆம் தேதி யாரெல்லாம் அவர்களுடைய பிறந்த நாட்களை எதிர்கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எப்பவும் சமாதானம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் உங்களுடைய காணொலிக்குள்ளே போகலாம். வாங்குவோம். வேற சொல்ல விரும்புறீங்களா? கவனமாக போயிட்டு வாங்க. தேங்க்யூ. நீங்களும் கவனமாக இருங்க. இங்கே ஒரு கல்லருக்கும் பயமே இல்லை. அதுவும் ரஜீவனக்கான கல்லணி ஓடிடுவான். கள்ளன் தர மாட்டான். நாங்கள் வந்து அடுத்ததாக வளமா போல எங்களோட ஆட்டோக்கார அண்ணாக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு வந்ததுமா போயிட்டு எங்களால் மீதியான ஒரு அலுவல்களையும் நாங்கள் பார்ப்போம். சரிதான். சைக்கிள் எடுக்குனாங்க. ஸோ இந்த நம்ம வந்து லேடிஸ் சைக்கிள் இல்லையா, ஜென்ட்ஸ் தான் இருக்குது. வேற ஒரு கடையில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது கடைக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் வந்து சைக்கிள் இல்லையா, ஒரு லேடிஸ் சைக்கிள்ன்றது அதுவும் வந்து பில் போட்டாரவன்னா அப்போ கொடுக்கப்போன்னு சொல்லிட்டு என்னென்னு சொன்னால் புதன்கிழமை அளவில் தான் வருவோம், அதுவும் புது விலையில். எனக்கு வந்து நாளே சண்டே கடன் கொடுத்து பார்ப்போம். இனிமேல் நாங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் நெல்லி அடியில் தான் போயிட்டு எடுக்க வேணும் சைக்கிள். இப்போ வந்து எங்கள் அலுவலை முடிச்சுட்டு போப்போம்.
ஓகே, இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பயணம் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துட்டுது. என் சர்க்கிளில் உள்ள 2 சைக்கிள் கடையிலையுமே கேட்டுட்டேன். ஸோ சைக்கிள் விரையிலையா என்னென்னு சொன்னால் விலை மாற்றத்தாள்னு சொல்லிட்டு. அப்போ அதனாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த டைம் வந்து இப்போ திரும்ப நெல்லியடிக்கு போக இல்லாது. காரணம் என்னென்னு சொன்னால் என்னுடைய சமையலை பார்க்கணும். என்னென்னு சொன்னால் தெரியாதுங்க வீட்டுன்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறேன். ஸோ அப்போ அதனாடி வந்து சமைச்சு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அதனாடி வந்து இப்போ நெல்லியடிக்கு போகல. ஆனால் சற்று நினைக்கல நான் எதுன்னு எனக்கு இலகுவாக இருந்துச்சு. நான் போயிட்டு வரும்போது இன்னொரு வாகனத்தை பிடிச்சிட்டு தான் சைக்கிளை பழமையாக நானே அதை கொண்டு வாரது. அப்படியா இருக்கும்போது இன்றைக்கி சற்று நினைக்கல. ஸோ திரும்ப ஒரு பயணமாக அமைய போகுது நெல்லியடி பயணம். இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நாளைய நிகழ்வுக்கு முடியலான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தாச்சுது. அதே டைம் வந்து இப்போ எனக்கு பசிக்குது. ஸோ அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு பிளேண்டியை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய சமையலை தொடரணும். அண்ட் வந்து நான் நெல்லியடி போயிட்டு சைக்கிளை எடுத்தேன்னு சொன்னால் அதையும் வந்து ஒரு காணொலியாக காட்சிப்படுத்தலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ ரஜீவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோலும் அந்த நாங்கள் வந்ததவருக்கு தெரிஞ்சது தானே. ஒரே ஃபோன்களோட இருந்தால் ஐயோ கவனம் கவனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே ரஜீவனுடைய பொழுதுபோக ஒரே ஃபோன்கள் தான். இன்றைக்குமே கேட்கும் யாரோட அப்படி கடையில் 2 இடத்துலையும் சைக்கிள் இல்லை பேட்டு. அப்போ நான் இப்போ சுபாசுக்கு தான் அடிச்சேன் சொன்னது தான் வேலை தான் நிற்கிறேன்னு. ஹலோ, பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட ரோடும் பிளேண்டியும் நான் காலையில் ரஜீவன் தம்பிக்கும் சுபாஸ்காரம் செய்து கொடுத்தேன். ரஜீவன் தம்பி ஃபேவரட் ஃபுட்டு தான் என்ன வந்து கடலும் கடத்தூள் சோஸ் எல்லாம் போட்டு பிரெட்டி கொடுத்தா ரஜீவன் தம்பியோட சாப்பிடுவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு போனால் இப்போ பிளேண்டியோட நான் குடிக்கிறேன். அவன் நான் சொல்லல பார்த்தீங்களா மக்களே. அப்போ அதனாடி தம்பிக்கு வந்து ரோல் பண்ணி கொண்டு கொடுத்துருக்கேன். இப்போ ரோலும் பிளேண்டியும் தம்பி குடிக்கிறோம். மதியம் என்ன வான் சமையல் இப்படியெல்லாம் நீ ஜோக் அடிப்பியதா? நல்ல பாடத்திறமை கொண்டு வரதா சம ஜோக்கு. இன்னைக்கு மக்களே என்ன பாத்தீங்களா அந்த டாபிக்லாம் விட்டேன். அப்ப சொல்றது அப்படி இல்லை. என்ன பிடிச்ச ஆட்கள் வந்து கோல் எடுத்து கதைக்கணும். ஐயோ அப்ப வேணா கடலை போட்டு கொண்டு வீடியோ பாக்குறாங்க. நீங்க வளர்த்தீங்கன்னா கதைக்கிறேன். ஐயோ இதே இவ்வளவு நேரம் கதைக்கிறேன். இது போகாம இன்னுமா நம்பருக்கு வந்து வாங்க கதை பண்ணுங்க. பாத்தீங்களா ஆசையா ஆளுக்கு தோசை. சரி இப்ப என்னன்னு சொன்னா அக்கா என்ன பாடலன்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் போட்டான். ஒரு சிவாஜி கணேசன் பாடலாம். அது சிவாஜி கணேசன் படத்துல உள்ள ஒரு பாடலாம். அதை போட்டுட்டான். பிளேண்டியை குடிச்சிட்டு தம்பி பாடலுக்கு ரெடி ஆகும். ஏன்னா வந்து இப்ப இதுல படிக்க சொல்லலண்ணா. என்ன மாதிரி சர்ப்ரைஸ் என்ன என்ன பவுடர் போட்டு பவுடர் ராணி பவுடரா? எனக்கு ராணி பவுடர் ராணி பவுடர் நாளைக்கு நிகழ்வு இருக்கேன். நல்லா தானே இருக்குமே சடாரன்னு சொல்லி விட்டீங்களே கதை உண்டு. நான் இன்னைக்கு நாளைக்கு வெளிக்கூட மாட்டேன். நம்ம 28ஆம் தேதி ப்ரோக்ராம் கண்டிப்பா. ஸோ அப்போ நான் சமைக்க மாட்டேன். போ என்ன அலையுமே இல்லாது சமையலுக்கு என்ன ஹெல்ப் பண்ணி தாருன்னு சமைச்சேன். மக்களே நம்புங்கள் நல்லா. அதுக்கு வந்து ரூமுக்கால வருவார். வந்து சாப்பிட டீயோ பிளேண்டியோ குடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய கையில ரவுண்ட் அடிப்பார். பார்த்தா அவளுக்குள்ள போய் போன் கதைக்கிறது தான் அவருடைய வேலை. சொன்னா என்ன பார்த்துக்கிட்டு ஒரு பொட்டேல் கதைப்பாளர் நடிகளை போன் நியாயமா கிடக்கு விட்டுருவாரு. அப்ப என்ன சொல்லுவாரு? தம்பி தங்கம் இந்த தம்பி தங்கம் தம்பி தங்கமான தம்பி அவன் வந்து அக்கா மேலோட அஞ்சி மேலோட அம்மா மேலோட தம்பி எதிர்பார்க்கிறான். அந்த ரீம் கேர்ள் வந்து
மிக விரைவில் கிடைக்க வேணும் அப்படிதானே கிரீன் கேர்ளா கிடைக்கணும் கிரீன் கேர்ளா கிடைச்சா சிக்கல் கிரீன் பேண்டியே கட்டுப்படியாகிற பட்சத்துக்கு கண்டிப்பா கிரீன் கேர்ள் கிடைக்காம தம்பிக்கு வந்து கிரீன் கேர்ள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மிக விரைவில் கிடைக்கும் கொண்டே இருக்கிறீங்க வந்து எச்சா கிடைச்சா லேட்டஸா கிடைக்கும் இப்போதான் பஸ் வரைக்கும் எத்தனை பேர் கொஞ்சம் கொஞ்சம் அவர் சாப்பிட்டு தன்னுடைய பணிக்கு போயிருவார் போன் வைக்கிற பணி அப்படி இல்ல மகளே போன் ஜாலம் வந்து நேரத்தில் அந்த வேலையில செய்து கொண்டு இருக்கேன் வீடியோ வீடியோ தான் உறவுகள் வந்திருந்தாலும் அவையோடையும் வந்து கதை பெறணும் கல்ச்சவையோடையும் வந்து நேரங்களை செலவழிச்சு அது அப்படிதான் சொல்லுங்க பாப்போம் சும்மா இருந்தா ஒரு இதா இருக்கு எதா இருக்கு அது ஒரு போரிங்கா இருக்குண்ணா சும்மா இருக்கு அதே மாதிரி பேரையும் சொல்றோம் மக்களே இன்றைக்கு எஸ்எஸ்சி உள்ள காணொலிய பாருங்கோ அப்பா ரஜீவன் சோங்கன்னு சொன்னா அப்படி நானே நேற்று ஆச்சரியப்பட்டு போட்டேன் கச்சேரிய போட்டோன்னா ரஜீவன் அந்த பாடலுக்கு இன்னும் மெருகூட்டின மாதிரி அப்படி விதவிதமா பாடல் எல்லாம் படிச்சேன் மிகவும் சூப்பரா இருந்துச்சு எனக்குமே ரோல் தான் நல்ல விருப்பம் ரோல் முன்னுக்கு அம்மா வீடியோ பார்த்தா இந்த ரோல் விருப்பம் இங்க ரோலை முன்னுக்கு வச்சுட்டு இருந்து கதைச்சு கொண்டு அதுவும் சரிதானோ முடிச்சு ரோல் சாப்பிட்டு அப்படியே ஒரே கோல் வந்தபடிதானே எனக்கு என்ன கேட்கும் ஹலோ ஹலோ ஓமம் ஏனம்மா பாத்தீங்களே மக்களை அனுப்ப போன எடுத்து என்ன சொல்றான்னு சொன்னா தேங்காய் உரிக்கிற கலை வாங்க இல்லையா இந்த தேவாங்குக்கு கலை வாங்க அப்ப சமைக்கலையானு அதான் குத்தரிசி இஞ்சால ரோல் அந்த மாதிரி நடத்துறா அப்ப சமைக்கலையானு அதான் குத்தரிசி இஞ்சால ரோல் அந்த மாதிரி நடத்துறா அதுக்குத்தான் தேங்க இப்போ நல்ல சமையல்காரியா மாறிட்டா தெரியாது 3 வகையான சமையல் எல்லாரும் சமைக்கும் மேல கவனிப்பண்டா சுதர்ஷினி அக்காதான் ஆறு வாந்திய வீடியோல அப்படியே சொல்றாளுமா சுதர்ஷினி அக்கான அப்புறம் யாரும் நினைக்க போறீங்க வந்தானு நல்லா கடன் கவனிப்பேன் எப்ப அப்படி கவனிச்சுவா அன்னைக்கு யாதுண்ட பர்த்டேலியா வீடியோலயே சொல்றான் நானுவா கடன் கவனிப்பான் ரஜீவன் அடுத்த கட்டம் விருந்துக்கு போகணும் பர்த்டே கூப்பிடுவான் பிறந்தாலும் பிறக்கும் மக்களே அனுபவக்கான வீட்டுல ஒரு அடிமையா பிறந்தாலும் வாழ்க்கைதான் அப்ப என்னுடைய வீட்டுல பாத்தீங்களா இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அனுபவக்கான வீட்டில் தான் ஒரு அடிமையா பிறக்கணுமா நல்லா கதைப்பான் சரியா விலை வாங்க கொடுத்து விடுறேன் சரி 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 பாய் ஓகே நாளை வாங்க நிகழ்வுக்கு உங்களை மலைக்கிறோம் சரி ஓகே என்னங்க இங்கிலீஷ் எல்லாம் கதைக்க அவ்வளோ கேட்டாதான் கழிச்சு இன்னும் கண்டிப்பாக நான் ஒரு இங்கிலீஷ் வேர்ட் சொன்னேம்மா தேங்க்யூ ஸோ மச் அப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ரஜிவேந்தன் அந்த பணியை தொடர விட்டு நான் என்னுடைய சமையல் பணியை தொடருமா ஏதோ சில ஜோடி பொறுத்தவன் பார்க்கத்தான் எனக்கு வருத்தமாக காணே சைக்கிள் பொறுப்பு ஒப்படைச்சாச்சு அவர் சொல்றாரு என்ன நான் வேலை செய்யற இடத்துல நிக்கிறேன் என்ன சார் இவ்வளவு பொறுப்பை தந்துட்டீங்களா நான் என்ன ஒன்றும் செய்யலாது பர்பிரியில இல்ல சைக்கிள் இங்கேருந்து வாகனம் முடிச்சு கொண்டு விடுக்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட வாகன கூலி மட்டுமே 3000க்கு மேலேயா வரும் அப்ப அதனாடி சொல்லி இருக்குது அவர் ஏதாச்சும் ஒரு வழி பார்ப்போம் அதனாடி சைக்கிள் பொறுப்பை வந்து கண்டிப்பாக சுவாசிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி அதனாடி வந்து அதை நாங்கள் இந்த தினமேல காணொலியா பதிவிடையாது ஆனா சைக்கிள் இன்றைக்குன்னா கிடைக்கும் நம்பிக்கை இருக்கேன்னு சொன்னா நாளைக்கு சண்டே இல்லை அப்ப கூட்டு அப்ப அந்த நிகழ்வு செய்வோம் வாசல் தெரியும் ஷேர் விட்டு ஒரு விஷயம் சொன்னா பக்காவா செய்து கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா கோபம் இன்னும் தொடர வேண்டிய விஷயங்கள் இருக்குதுதான் அது சமையல்ல பாப்போம் நீங்க உங்களோட பணிக்கு போங்க நான் என்னுடைய பணிக்கு போறேன்
இன்னைக்கு மதியம் நாங்கள் சமைச்சதான சாப்பாடு பாருங்கள். சோப்பு பச்சை சோறு, இறால் குழம்பு, பருப்பு வெள்ளைக்கறி, வல்லாரை சம்பல், அப்புறம் கக்கரிக்காய். ஓகே, இந்த நாட்களுக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு மண் சட்டி பானையில் சமைச்சதான ஒரு குட்டி சமையல் அண்டு நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சார்வக்கா ஒரு அலுவலாக வெளியில் போயிட்டா. இப்போ சார்வக்கா போனாலும் அம்மா இங்கே என்னோட தான் நிற்கிறா. இப்போ அம்மா சாப்பாடு போட்டு தந்துருப்பேன் எனக்கு. நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். என்னென்னா கொஞ்சம் லேட் ஆகிடுது. என்ன விஷயம்ண்டா ரோல் சாப்பிட்டு பிளேண்டிங் கொடுத்ததால பசிக்கே இல்லை. இப்போ தான் அதுவும் இப்போ அம்மா பேசிட்டாங்க சாப்பிட நேரம் போகுதுன்னு சொல்லி பேசிட்டாங்க இப்போ சாப்பிட்றேன். இப்போ அதுதாங்க உங்களோட பகிர்ந்து உள்ளவர்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சாப்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் கறி வச்சுருக்கிறா சார்வக்கா. வாசமே சும்மா அப்படி இருக்குது. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சார்வக்கா அந்த சமையல்ண்டா சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். நல்லா இருக்கும். ஸோ நான் ஒரு இறாலை உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்லா இருக்குது, அப்படி நல்லா இருக்குது. ஸோ அப்போ சாப்பிட போகிறேன். நான் நல்ல சாப்பாடு ஒன்று சமைச்சிருக்கிறா சார்வக்கா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இறால் கறி, அதே மாதிரி பருப்பு எல்லாம் சாப்பிட்டு நான் கதைச்சி அப்படியே வீடியோவை எண்ட் பண்ணலாம் அப்படி வந்திருக்கேன். சார்வக்கா எங்கே போயிருக்காருன்னு சொன்னால் நாளைக்கு விஜயலதா அம்மாண்ட அந்த சைக்கிள் கொடுக்குற நிகழ்வு இருக்குது. அதால் அந்த அலுவலாக தான் சார்வக்கா நிற்கிறா. அதே மாதிரி நாளைக்கு ஒரு இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம். அதில் ரஜீவன் ஒரு பாட்டு இருக்குது. உங்களுக்கு ரஜீவன் பாட்டுன்னா நல்ல விருப்பம். நிறைய பேர் இந்த பாட்டுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படி என்றெல்லாம் கமெண்ட்டுகள் எழுதுகிற நீங்கள் பார்க்குற நாங்கள் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நிற்கிற வரைக்கும் ஒரு காணொலியிலேயும் உங்களுக்கு நான் நிறைய பாடல்களை தந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்று தான் இருக்கிறேன். அதால் நாளைய நாள்லையும் ஒரு நல்ல பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடலை பற்றி சொல்லணும்னா சிறப்பாக இன்றைக்கி கணக்க கதைக்க தேவையில்லை, நாளைக்கு நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு குட்டியான விஷயம், கிருஷ்ணா அண்ணாண்ட அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டா, ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லியிருக்கிறார். நான் பாட்டு பாடுறதுக்காக கதைக்குள்ள ரஜீவன் எனக்காக இந்த பாட்டு பாடணும்னு சொல்ல. அப்போ நான் உடனே எடுத்து அந்த பாட்டை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினேன். ப்ராக்டிஸ் பண்ணிக்குள்ளேயே அழுதுட்டா அம்மா. அப்போ அவளுக்கு தனக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி அந்த பாட்டுக்கு பின்னாலேயே நான் அந்த பாட்டை பிடிக்குமெல்லாம் சொல்லி எனக்கு கண்கலங்கிட்டா. அப்போ அதை பார்க்கக்குள்ள உண்மையில அந்த பாட்டு அவளுக்கு பிடிச்ச பாட்டை பாடுறேன் அப்படின்றக்குள்ள நிறைய சந்தோஷம். எங்களோட அம்மாவை விட்டு நான் இங்கே அக்காவோட நின்றாலும் அம்மாவோட ஞாபகம் வந்தாலும் எனக்கு இன்னும் ஒரு அம்மாவை கிருஷ்ணானோட அம்மாவும் பக்கத்தில் இருக்கிறா அப்படின்றக்குள்ள பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு தான் நிற்கிறேன். நிறைய நாளாக இங்கே நிற்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே நிற்கணும் என்ற நிறைய பேர் இந்த பர்த்டே பார்ட்டிகள் எல்லாம் இருக்குது. அப்போ பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு செய்திருக்கிறாக்களே சொல்லியிருக்கிறோம், ரஜீவன் நின்று நீங்கள் எங்களோட இதுகளை எல்லாம் முடிச்சு கொண்டு தான் போகணும்னு சொல்லியிருக்கணும். அப்போ அதோட அக்காவுமே சொல்லியிருக்கிறா, தம்பி நீ நீ நின்றுட்டு போ என்று சொல்லி. அப்போ அதால் தான் நிற்கிறேன். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வலிக்கிடுவேன். அப்போ அதால் நிற்கிற வரைக்கும் நீங்களும் பாடல்களையும் கேட்டு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாளைய நாளில் இன்னுமே ஒரு சிறப்பு இருக்குது. நாளைய காணொலியை மறக்காமல் பாருங்க. அது என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அது ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாரும் விரும்புவீங்க, நிச்சயமாக அதை ஆசைப்படுவீங்க. அது என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி நாளைய காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அப்படி என்று சொல்லிட்டு இப்போ நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். ஸோ இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்றைக்கு தான் முதல் முறையாக உங்களோட சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறாது உங்கள் ரஜீவன். நன்றி, வணக்கம்.